on gtbc.fm. ஐநா சுயாதீனமான சர்வதேச விசாரணைக்கான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தி இலங்கையில் நீதி, பொறுப்பு கூறும் கடப்பாடு, உண்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் விதத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்காட் லீயினால் இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்ட போதிலும் இதுவரை அந்த பிரேரணை மீதான விவாதம் எதுவும் நடத்தப்படவில்லை என்பதோடு இம்மாதம் 14ஆம் தேதி சேனல் 4வினால் ஒளிபரப்பப்படவுள்ள இலங்கையின் படுகொலை களங்கள் எனும் விவரணப் படத்தையும் பார்வையிடுமாறு கோரப்பட்டிருந்தது. சட்டத்துக்கு புறம்பான படுகொலைகள் தொடர்பிலான ஐநாவின் விசேட பிரதிநிதியால் இந்த படத்திலுள்ள பல காட்சிகள் போர் குற்றத்துக்கான சாட்சியங்களாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவும் அந்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனினும் இலங்கை அரசாங்கம் இந்த காணொலி காட்சிகள் உண்மையானவை அல்ல என்று மறுத்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரித்தானிய பாராளுமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இன்னுமொரு பிரேரணை அண்மை காலங்களில் இலங்கைக்கும் லிபியாவுக்கும் இடையே இறுக்கமான ராஜதந்திர உறவுகள் உள்ளமையை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பிரேரணையில் கன்சர்வேட்டிவ், லிபரல், லேபர் மற்றும் டெமோக்ராட்டிஸ்ட் யூனியன் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்பமிட்டுள்ளனர். கடந்த 26 வருடங்களாக நடைபெற்று வந்த போரின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்ற போர் குற்றங்கள் குறித்து ஐநா மனித உரிமை கவுன்சிலில் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்த நாடுகளில் லிபியாவும் உண்டு என்பது அந்த பிரேரணையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நேட்டோ தலைமையில் லிபியா மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல் நடவடிக்கைகளை இலங்கை கடுமையாக எதிர்த்துள்ளதையும் அது சுட்டிக்காட்டுகிறது. போரின் இறுதிக்கட்டத்தில் பொதுமக்களுடைய பாதுகாப்பில் இலங்கை தோல்வி அடைந்துள்ளது எனவே இலங்கை அரசு பொதுமக்களுடைய பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதிப்படுத்த வேண்டுமென்றும் அந்த பிரேரணை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய அரசின் உயர்மட்ட குழுவினரின் இலங்கை பயணம் இந்தியா இலங்கையிடையே சில முரண்பாடுகளை தோற்றுவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் தீர்வு குறித்து இந்தியா தெரிவித்த யோசனைகளை இலங்கை நிராகரித்து விட்டதாக தெரிகின்றது. இந்திய இலங்கை அமைதி உடன்பாட்டின்படி தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கப்பட வேண்டுமென்று அப்போது கூறப்பட்டது. இலங்கை இனப்பிரச்சினைக்கு அரசியல் ரீதியில் தீர்வு காண்பதற்காக 1987ஆம் ஆண்டே 13வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி ஈழத்தமிழர் பகுதிக்கு சுய அதிகாரம் அளிப்பதில் இலங்கை அரசு தீவிரமாக உள்ளதாக தெரிகின்றது என்று சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சிவசங்கர் மேனன் கூறினார். ஆனால் இந்திய குழுவினர் சனிக்கிழமை மாலை இந்தியா திரும்பிய பிறகு இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்ட யோசனைகள் நிராகரிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முக்கியமாக அரசியல் அதிகாரங்கள், வசிப்பிடங்கள் மீதான அதிகாரம் ஆகியவற்றை மாகாண அரசுகளுக்கு விட்டுத்தர முடியாதென்று இந்திய குழுவினரிடம் இலங்கை தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டதாக தெரிகின்றது. காவல்துறை மற்றும் நிலம் மீதான அதிகாரத்தை மாகாண அரசுகளுக்கு வழங்க முடியாதென்று இலங்கை தெரிவித்துள்ளமை இந்தியா அளித்த யோசனைக்கு எதிராக அமைந்துள்ளது. இது இருநாட்டு அரசியல் தலைமைக்கு இடையே நெருடலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக சண்டே டைம்ஸ் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் இந்திய குழுவினருடனான பேச்சு குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை ஏதும் வெளியாகவில்லை. ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையின் போது இலங்கைக்கான இந்திய தூதுவர் அசோக் காந்தா இடம்பெற்றிருந்தார். மாகாண சபைகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு ராஜபக்ஷ கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஏற்கனவே மாகாண சபைகள் அதிகாரமின்றி செயலற்று உள்ளன. மத்திய மாகாண சபைகளுக்கு கூட்டு அதிகாரம் வழங்குவதற்கு தமது அரசு தயாராக உள்ளதாக இந்திய குழுவிடம் அதிபர் ராஜபக்ஷ தெரிவித்ததாக தெரிகிறது. தமிழர்கள் வாழும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அமைதியான சூழல் நிலவுவதால் இவ்விரு பகுதிகளிலும் நெருக்கடி நிலை திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ராஜபக்ஷ அப்போது சுட்டிக்காட்டியதாகவும் டைம்ஸ் தெரிவிக்கிறது. ஆனால் செய்தியாளர்களிடம் பேசும்போது அதிகார பகிர்வு அளிப்பது தொடர்பாக அரசியல் சாசன திருத்தச் சட்டத்தை இலங்கை அமல்படுத்தும் என்று நம்புவதாக சிவசங்கர் மேனன் குறிப்பிட்டிருந்தார். சிறுபான்மை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிப்பதை விரைவாக மேற்கொள்ள வேண்டுமென்றும் இந்த பிரச்சினைக்கு அரசியல் மூலமான தீர்வுதான் சிறந்ததாக இருக்குமென்றும் இந்திய குழுவினர் வலியுறுத்தியதாக மேனன் குறிப்பிட்டார். கடந்த மாதம் இலங்கையில் போரின் போது நடைபெற்ற மனித உரிமை மீறல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்தியா சற்று கடுமையாக குறிப்பிட்டிருந்தது.
அத்துடன் அங்கு நிலவும் நெருக்கடி நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இந்தியா சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்தியாவின் யோசனையை இந்திய குழு டில்லி திரும்புவதற்குள்ளாகவே இலங்கை அரசு நிராகரித்துவிட்டது. இந்நிலையில் இலங்கை விடுத்த அழைப்பை ஏற்று இலங்கை செல்ல பிரதமர் மன்மோகன் சிங் முடிவு செய்துள்ளார். இவரது பயணம் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு எந்த வகையில் தீர்வாக அமையும் என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். தமிழக சட்டமன்றில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டுமென்று தமிழக சட்டமன்றில் அண்மையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேறியது. இலங்கை அரசாங்கத்துக்கும் சிறுபான்மை கட்சிகளுக்கும் இடையில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளை குழப்பும் வகையில் தமிழக சட்டமன்றத்தின் தீர்மானம் அமைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அரசியல்துறை பொறுப்பாளர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்தை வடக்கு கிழக்கு முஸ்லிம்களும் வன்மையாக கண்டிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் முதலீடுகளை செய்துள்ள சில நிறுவனங்களின் நடவடிக்கைகளையும் இந்த தீர்மானம் பாதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளை தமிழக சட்டமன்றின் தீர்மானத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவினை வெளியிட்டுள்ளது. அன்று திருகோணமலைக்கு சென்ற பல குழுக்களிடம் ஆயுதங்கள் இருந்தன. இந்திய படையினர் இருந்தனர். இலங்கை படையினருடன் 4 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே செல்ல முடியும். அதற்கு அப்பால் இந்திய படையினர் பாதுகாப்பு வழங்கினர். இதன் பின்னர் போர் நிறுத்த உடன்படிக்கை அமலில் இருந்த காலத்தில் ஈச்சலம்பற்று வரை சென்றேன். ஒரே மேடையில் புலிகளின் தலைவர்களுடன் பேசிய ஒரே அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் நானாக மாத்திரமே இருப்பேன் என்று அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் ரத்தம் சிந்துவதை பார்க்க ஆசைப்பட்ட 2 தலைவர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் என்னை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைத்தனர். அவர்கள் இருவரது வேலைகளும் ஒரே மாதிரியானவை. 2 பேரின் குண்டுகளில் இருந்தும் நான் தப்பினேன். JVPயின் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க நான் நேரடியான பங்களிப்பை வழங்கினேன். அதேபோல புலிகளின் பயங்கரவாதத்தை தோற்கடிக்கும் போது அரசாங்கம் கழுவிருந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் என கூறிக்கொண்டவர்கள் அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சித்த போது அதனை தடுப்பதற்காக அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கினேன். ஜனாதிபதி நேரடியான தலைமைத்துவம் காரணமாகவே நாம் ஆதரவு வழங்கினோம். அன்று செல்வநாயகம் அகிம்சை வழியில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள பேசிய போது எமது தலைவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை. இதனால் பயங்கரவாதம் ஏற்பட்டது. 1954ஆம் ஆண்டு சிங்கள மொழி அரச கரும மொழியாக்கப்பட்டது. 2 மொழிகள் என்றால் ஒரு நாடு, ஒரு மொழி என்றால் 2 நாடுகள் என்று அன்று கொல்வின் RD சில்வா தெரிவித்திருந்தார். அதேபோல தமிழ் இளைஞர்கள் நாட்டை 2ஆக பிளவுபடுத்த நடவடிக்கை எடுத்தனர். எனினும் 1994ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா அந்த தவறை திருத்தினார். தற்போது நாட்டை 2ஆக பிளவுபடுத்தவும் பொருளாதாரத்தை சீர்குலைக்கவும் சர்வதேசத்தில் உள்ள புலிகள் பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றனர். தமிழக அரசாங்கம் தற்போது பல அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. இதனால் 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பால் சென்று அதிகார பகிர்வை வழங்க வேண்டி ஏற்பட்டுள்ளது என்றும் ராஜித சேனாரட்ன மேலும் தெரிவித்தார். அரசாங்கம் என்ன காரணத்துக்காக ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பான் கி மூனுக்கு ஆதரவளிக்கின்றது என்பதனை விளக்க வேண்டுமென்று ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். தாரஸ்மான் அறிக்கை தொடர்பில் பான் கி மூனை மிக கடுமையாக விமர்சனம் செய்த அரசாங்கம் பான் கி மூன் 2ஆம் தவணைக்காக போட்டியிடும் போது பூரண ஆதரவளிப்பது எதற்காக என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கு ஆதரவாக எதிர்க்கட்சியினர் ஏதேனும் கருத்துக்களை வெளியிட்டால் அதனை தேச துரோக நடவடிக்கையாக அரசு ஆதரவு ஊடகங்கள் கருதியதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவோரை தேச துரோகிகள் மற்றும் நாட்டுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தோராகவே அரசு ஆதரவு ஊடகங்கள் முத்திரை குத்தி வருகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கை கிளைக்கு எதிரில் சாகும் வரையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய விமல் வீரவங்ச போன்றவர்கள் தமது அரசியல் தலைமைத்துவத்திடம் ஐநா குறித்த நிலைப்பாட்டை கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பான் கி மூனுக்கு ஆதரவளிக்கும் தீர்மானம் தாரஸ்மான் அறிக்கைக்கு வழங்கும் ஆதரவாக கருதப்படக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பினை வழிநடத்தக்கூடிய மிகவும் பொருத்தமான ஆசிரியர் பான் கி மூன் என்று அந்த அமைப்புக்கான இலங்கை வதிவிட பிரதிநிதி பாலித்த கொஹன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தமது அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் தீவிரம் காட்டி வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார். வெளிநாட்டு சக்திகளிடம் மண்டியிட்டு கிடக்கும் அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை அடக்குமுறைக்கு உட்படுத்தி வருவதாக JVP குற்றம் சுமத்தியுள்ளது. தொழிற்சங்கங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மீது கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக JVPயின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பலவத்தையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
சர்வதேச சமூகத்தினால் விதிக்கப்படும் நிபந்தனைகள் அனைத்தையும் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்வதாக அவர் குற்றம் சுமத்தினார். அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் தாளத்துக்கு ஆடிய அரசாங்கம் தற்போது இந்தியாவின் தாளத்துக்கு ஆடி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவின் உயர்மட்ட ராஜதந்திரிகள் சுற்றுலா நோக்கத்துக்காக அடிக்கடி இலங்கைக்கு விஜயம் செய்யவில்லை எனவும், ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்வதாகவும், இதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழிற்சங்க தலைவர்களை காவல்துறையினர் அச்சுறுத்தி வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார். தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்ந்தால் உயிராபத்து ஏற்படக்கூடும் என்று அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாகவும், இவை தொடர்பில் காவல் நிலையத்தில் செய்யப்படும் முறைப்பாடுகளுக்கு எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஜனநாயக உரிமைகளை ஒடுக்கிய எகிப்து, துனிசியா, உகண்டா உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்கள் மக்கள் எதிர்ப்பினால் பதவி துறக்க நேரிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தொடர்ந்தும் யுத்தத்தின் பின்னரான பிடியிலிருந்து மீளவில்லை எனவும், நீண்ட காலம் குறித்து சிந்திக்காத அரசாங்கமே தற்போது ஆட்சியில் இருக்கின்றது எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். யுத்த குற்றச்சாட்டுகள், தரஸ்மான் அறிக்கை, வெளிநாட்டு அழுத்தங்கள், தொழிற்சங்க போராட்டங்கள் என தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான அழுத்தங்களுக்கு மத்தியிலேயே நாட்டின் அபிவிருத்தி குறித்தும் சிந்திக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம் என்றும் ரணில் கூறியுள்ளார். இது அரசியல் குறைபாடு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நீண்ட காலம் குறித்து சிந்தித்து திட்டமிட்டு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காணாமற் போன மற்றும் கைது செய்யப்பட்டவர்களின் தரவுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள மற்றும் விடுதலை செய்யப்பட்டவர்களின் தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. தகவல் வழங்குவது தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் ஏற்கனவே பத்திரிகைகள் மூலம் அறிவித்தல்களை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மற்றும் விடுதலை செய்யப்பட்டவர்களின் தரவுகளை மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சகோதர சகோதரிகள் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். பிரதேசத்துக்கு பொறுப்பான காவல் நிலைய பொறுப்பதிகாரி அல்லது கிராம உத்தியோகத்தர் ஆகியோரிடம் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணம் ஒன்றை சமர்ப்பிப்பதன் மூலம் பயங்கரவாத தடை பிரிவினரிடம் இந்த தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பூசா, வவுனியா, கொழும்பு ஆகிய கிளைகளில் இந்த தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நடைபெற்று வரும் பேச்சு தொடர்களின் போது, போரின் இறுதிக் கட்டத்தின் போது படையினரிடம் சரணடைந்தவர்களின் விவரங்களை வெளியிடுமாறு கூட்டமைப்பு கோரி வந்தது. தத்தமது பிரதேசத்தின் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி அல்லது கிராம உத்தியோகத்தர்களின் சிபாரிசுடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களுக்கு சென்று விவரங்களை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத விசாரணை பிரிவு 2ஆம் மாடி, புதிய செயலக கட்டடம், கொழும்பு 1. தொலைபேசி 0112384400. மின்னஞ்சல் dir.tid@police.lk. பயங்கரவாத விசாரணை பிரிவு, கண்டி வீதி, வவுனியா, பிரதி காவல்துறை மா அதிபர் செயலகம் முன்னாள். தொலைபேசி 0243243207. பயங்கரவாத விசாரணை தடுப்பு முகாம், ரேஸ்கோஸ் வீதி, காலி. தொலைபேசி 0912267084. அரசியல் ரீதியாக குழப்பங்கள் காணப்படும் நிலையில் தமிழகத்துக்கும் கொழும்புக்கும் இடையேயான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை இன்று ஆரம்பமாகிறது. பிளமிங்கோ லைனஸ் என்ற தனியார் நிறுவனம் ஸ்காரியா பிரின்ஸ் என்ற சொகுசு கப்பல் சேவையை தூத்துக்குடி, கொழும்பு இடையே இன்று துவக்குகிறது. இன்று மாலை 3:15க்கு தூத்துக்குடி துறைமுகத்தில் நடைபெறும் விழாவில் மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் ஜி கே வாசன் இன்று இந்த கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பித்து வைக்கிறார். யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதியில் இபிடிபி அமைப்பின் உறுப்பினர் ஒருவரின் வீட்டிலிருந்து ஆயுதங்கள் மீட்டெடுக்கப்பட்டன. பொதுமகன் வழங்கிய தகவலை அடுத்து இன்று படையினர் ஊர்காவற்துறையில் உள்ள இபிடிபி முக்கியஸ்தர் ஒருவரது வீட்டில் நடத்திய திடீர் சோதனையின் போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. வீட்டின் மேற்கூரையில் கச்சிதமாக இந்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிய வருகிறது. மீட்கப்பட்ட ஆயுதங்கள் ஊர்காவற்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக பலாலி ஊடக தகவல் நேற்று இரவு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. எனினும் குறித்த சந்தேக நபர் தப்பிவிட்டதாக தெரிய வருகிறது. இவரை கைது செய்ய போலீசார் தேடுதல் நடத்தி வருகின்றனர். தீவக பகுதியில் இபிடிபியினர் ஆயுதங்களை கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் வெளியிடப்பட்டு வருகின்ற நிலையில் இபிடிபி தனது ஆயுதங்களை முற்றாக கையளித்து விட்டதாக கூறி வருகின்ற நிலையிலும்
இபிடிபி முக்கியஸ்தர் வீட்டிலிருந்து இவ்வாறு ஆயுதங்கள் மீட்கப்பட்டதும் அதுவும் தீவகத்தில் மீட்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.